இந்தாடா டீ, இதை குடி ஃபர்ஸ்ட். இப்படியே எவ்வளோ நாள் ஓடிட்டு இருக்கிறது, அதான் யாரும் பார்க்கல. வாடா வீட்டுக்கு போயிடலாம். இல்லடா, இந்த பிரச்சனை சால்வ் பண்ணாம வீட்டுக்கு போ. ஏய் மச்சான், உங்க அப்பா வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்காருடா, நீயாச்சும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறா. டேய் வேணாண்டா. மாயா, நீ ஏதோ சொல்ல வந்தியே? ஒன்றும் இல்லை விஷ்ணு. மாயா வா. ஏய் மச்சான், மாயா நீ போ போ. விட்டாங்கடா. அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்டா. பாவிடா, என் வழியில் துச்சிருக்க, நீ அவளை பத்தி கவலைப்படுறியா? போடா. ஐம் சாரிடா, கொஞ்சம் பொறுத்துக்கூடா. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் வச்சு தான் எடுக்கிறோம். ஹெலிகாப்டர்லாம் கூட தேவைப்படும். படத்திலேயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைட் சீன். இது வரைக்கும் தமிழ் சினிமால யாருமே டச் பண்ணாத ஒரு ஆக்ஷன் பிளாக். ஹாலிவுட்ல திருடிட்டு தமிழ்ல இப்படிதான் சொல்லுவோம். ஏய் சும்மா இருடா, அதெல்லாம் இருக்கட்டும். ஹீரோ ஃப்ரெண்டை ஏன் வெட்டினாங்க? இவர் மண்டையில மூளை இருக்கா இல்ல 3 நாளைக்கு முன்னாடி செஞ்ச பிரியாணி இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. என்ன யோசிக்கிறீங்க? என் கேள்வி சரிதானே சார்? அவங்க வெட்ட வந்தது ஹீரோயினை தான். ஆனா கை தவறி ஹீரோவோட ஃப்ரெண்டு கையில பட்டுடுச்சு. படட்டும், நல்லா படட்டும். கூட இருந்த என்கிட்ட விஷயத்த சொல்ல. அது இருக்கட்டும், இந்த தடி எனக்கு என்னாச்சு? சார் இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோ அந்த பொண்ணு ஒரு அப்பாவின்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணை கொலை பண்ண ஒரு பெரிய ரவுடி கும்பல் துரத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அப்படி என்ன முக்கியமான காரணம்? அந்த பொண்ணு ஒரு கொலைகாரி. கொலைகாரியா? எப்படி சார்? ஏன்? யார கொல்றா? அடப்பாவி, இந்த ட்விஸ்ட் என்கிட்ட கூட சொல்லியே. ஐயே, ஒரு கொலைகாரி கூடவா என் மாப்பிள்ள சுத்துறான்? இந்த ஷாக் தான் சார் எனக்கு தேவை. இதுதான் ஆடியன்ஸ் பல்ஸ். இங்க விடுறோம் சார் இன்டர்வல்.
மச்சான் நான் தான் அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. கௌரவத்துக்காக வெட்டு கூத்துன்னு எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு பொண்ணு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னதுக்காக கொலை பண்ணி துடிக்கிறாங்கடா. இதோ பாடுறா, என் கையில விழுந்த வெட்டு கழுத்துல விழுந்திருந்தா என் கதையை கந்தல்டா. இதெல்லாம் உங்க சரி வராது மச்சான். உங்களை போலீஸ் ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருப்போம்டா. டேய் என்னடா பேசுற? அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? போலீஸ்ல ஒப்படைச்சா இவ கல்யாணம் பிடிக்காம ஓடி வந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் இவளை கூட்டிட்டு போய் மறுபடியும் அந்த பிடிக்காத மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நானும் நீயும் உயிரை கையில புடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். அவளை பாரு, மேட்னி ஷோ டிக்கெட் தவிர மெதப்பில் உட்காந்துருக்கா. மாயா, உனக்கு தான் கல்யாணம் பிடிக்கல, பின்ன ஏன் உன்னை கொலை பண்ண துரத்திட்டு இருக்காங்க? என்னாச்சு? மாயா, மாயா, அழாத மாயா. சாரி. இனிமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஓகே ப்ளீஸ் அழாத ப்ளீஸ். எல்லாம் உன்னால தான்டா. மச்சான் இந்த கணிதக்கே மயங்கிட்டியாடா? டேய் போடா. மாயா, ஐம் சாரி மாயா. டேய் இப்போ என்னடா பண்றது? இந்த நிலைமையில இவ்வளோ தனியாக விடுறதும் தப்பு. அவங்க கிட்ட மாட்டினா இவ்வளோ கொண்டு வருவாங்க. காலைல என்ன சொன்ன? ஈவினிங் சமாதானம் பத்திட்டு வரேன்னு சொன்னேன். இப்போ மனசு மாறுற. நாளைக்கு இன்டர்வியூ போற ஐடியா இருக்கா இல்லையா? உன் பிளான் தான் என்ன மச்சான்? நீ முதல்ல போய் பாண்டிச்சேரிக்கு டிக்கெட் எடு, நான் வந்துடுறேன். மச்சான் எப்படியா வந்துருவல்ல? டேய் போடா, நான் வரேன். மச்சான் சீக்கிரம் வந்துடுறா. இந்த உடம்பு இதுக்கு மேலே ஓடாதா. ஒளியத்துக்கு வேற இடம் இல்லை மச்சான். பழம், பாண்டிச்சேரிக்கு 3 டிக்கெட் எடு. அப்படி போடு. இப்பதான் புரியுது எலியை 8 மணி வெட்டி கட்டுதுன்னு. வெறுப்பேத்தாதடா, போடா போ. டேய், தலையை போடா. வச்சுடா. முதல்ல என் ஃபோன் ரிங்டோனை மாத்தலையணும். கடுப்பா இருக்குது. வள்ளி, நம்மளை கொலுவில் உட்கார வச்சுட்டு இவங்க என்னமா லவ் பண்ணியிருக்காங்க பத்தியா? நீங்க பண்ணாததையா அவங்க பண்ணிட்டாங்க. ஏய் ராகுல், என்னடா ஸ்வேதாவை புதுசா பாக்குற மாதிரி இப்படி பாத்துட்டு இருக்க? இவளை எத்தனை தடவை பார்த்தாலும் இவ அழகாவே தெரியறா. அதான் பார்த்துட்டே இருக்கேன். உன் லவ் எப்ப ப்ரப்போஸ் பண்ண போற? அதுக்கு இன்னும் டைம் வரல. பாத்துடா, அப்புறம் இதயம் படத்துல முரளிக்கு வந்த மாதிரி இதயத்துல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருப்போது. சீக்கிரம் போய் சொல்லு. இதுவரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணு ஒரு கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டா. என்னது, கொலை செஞ்சிட்டாளா? எஸ். ஏன் கொலை பண்ணா, எதுக்கு கொலை பண்ணா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சார், உங்ககிட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துறேன். அதுல இருந்து எதனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இந்த கேஸ்ல அதுதான் முக்கியமான எவிடன்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேஸையே என்கொயரி பண்ண போனோம். இதுல முக்கியமான குற்றவாளியான அந்த கரஸ்பாண்டன்ட் எஸ்கேப் ஆயிட்டார். சார், எப்படியாவது ஸ்வேதாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சார். சார். சென்னை கண்ட்ரோல் ரூம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் கேதர் பண்ண சொல்லியிருக்கேன். அதை என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்க. ஓகே சார். சார், இது வரைக்கும் எப்படி சார் போகுது? அதை விட நீ தான் லவ் இல்லைன்னு சொல்ற, அப்புறம் ஏன் ஹீரோ 3 டிக்கெட் எடுக்க சொல்றான்? சார், அவங்க பிளான் அவங்களுக்கு தானே சார் தெரியும். நமக்கு எப்படி தெரியும்? நமக்குன்னு சேர்க்காத, உனக்குன்னு சொல்லு. இல்ல சார், அது ஃப்ளோல வரும். ஃப்ளோல நிறைய வரும். நல்லதை எடுத்துப்பேன், கெட்டதை அப்படியே டெலிட் பண்ணிடுவேன். சரி, அடுத்தது என்ன சொல்லி தொலை. அந்த ராகுல் பையன் எப்ப சென்னைக்கு வருவான்? என்னது சொல்லி தொலையா? சார், கோழி அதுவா முட்டை போடணும். நம்ம எல்லாம் உள்ள கை விட்டு எடுக்க கூடாது. எத்தனை ப்ரொடியூசரை தூக்கி போட்டு உங்ககிட்ட கதை சொல்ல வந்திருக்கேன். நீங்க மரியாதை குறைவா பேசுறீங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏய், நீ கடையை மூடு. ஏங்க, உங்களுக்கு லேட் ஆகுதுன்னா நீங்க போங்க, நான் வேணா கடையை பத்திரமா பாத்துக்கிறேன். உட்கார். அதெல்லாம் முடியாது சார், நீங்க வேற ஆள பாருங்க. நான்லாம் கதை சொன்னா லைவ்ல பாக்குற மாதிரியே இருக்கும். பாக்குற மாதிரி இல்ல, எல்லாம் தான் அப்படியே நடக்குது. கரெக்டே. உட்கார். அதெல்லாம் முடியாது சார். சார் நானு சரி, உன்னை உட்கார வைக்கிறேன். இரு. கிழிச்சிங்க 5 ப்ரொடியூசர் பார்த்து 6வது ப்ரொடியூசரா நீங்க. என்ன விளையாடுறது சொப்பு கொண்டு வரீங்களா? எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை சார். நீங்க வேற டைரக்டர்,
உன்னை கொன்னுட்டு இவனை வச்சு படம் எடுப்பேன். சார் என்னை சுட்டுட்டு நீங்க படம் மட்டும் இல்ல ஜாமீன் கூட எடுக்க முடியாது சார். அப்ப உன்னை சுட்டுட்டு பழிய இவன் பேர்ல போடு. சார் அது முதல்ல உள்ள வைங்க சார். தெரியாம அனுப்பிட்டு போறீங்க. டேய், காலையில இருந்து நீ சொல்றதான் நடக்குது. இது வரைக்கும் நீ சொல்றத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமே நான் சொல்றதான் நீ கேட்கணும். உன் கதைப்படி ஹீரோ பாண்டிச்சேரி போறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரான். நான் அவனை போய் பார்க்க போறேன். அது வரைக்கும் நீ உச்சா போனா கூட என் ஆளுங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சார் இதுவே சாலக்குடி ஃபால்ஸா சார் பார்த்துக்கிட்டே இருக்கேன். காமெடி சோல்ஜர் பார்த்துக்க, இவனையும் பார்த்துக்க. இந்த சீன் குதறலா இருக்கு சார். என்ன கவர்த்துக்கு பதில் இவனுக்கு கவர்னா நல்லா இருக்குமே. அப்பா அழாத. உன்னை எதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கூட்டு போறேன்? ஹாஃப் அன் ஹவர்ல அந்த பையில கொண்டாந்து இங்க நிறுத்துறேன் பாரு. வா. சன் நானும் வரேன் உங்களோட. நானும் என் மவளும் குத்தாலத்துக்கு குளிக்க போறோம். பேசாம உளுந்து கடை. எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறே. இந்த மேக்கப்க்கு நான் எவ்வளவு செலவு பண்றேன் தெரியுமா? வீட்ல உட்கார்றதுக்கா? ஐயோ, உன் புருஷன் ஏன் ஓடுனான்னு இப்பதானே புரியுது. போ. நாய் ஒரு நிமிஷம். என்ன ஒண்ணு எனக்கு இல்லையா? இது ஸ்பெஷல் அவளுக்கு மட்டும்தான். இவ தொல்லை வேலை தாங்க மாட்டேங்குது. ஏன் அதை பார்த்து பயப்படுறீங்க? அது வேலை எங்க செஞ்சாலும் விசுவாசம் உங்க மேலதான். இந்தாங்க குடிங்க. வேணாமா, அந்த ஆளுக்கு தெரிஞ்சா கொன்றுவான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா குடிங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கே. இது மோர் இல்ல, கல்லு. கல்லா? எனக்கு எதுக்கு கல்லு? பால்ல இருந்து தயிர் எடுத்து, தயிர்ல இருந்து மோர் எடுத்து, மோர்ல இருந்து வெண்ணெய் எடுத்து உருக்குவாங்க. உங்களை ஸ்ட்ரைட்டாவே உருக்குறாங்க. உருகுங்க உருகுங்க. உருக்கிட்டீங்களா? லைட்டா. பாஸ் பாஸ், நாய் பாத்துக்கிட்டே இருக்கு. அது கொஞ்சம் ஊத்துங்க பாஸ். அப்படிவா வழிக்கு. பார்க்கிற பார்வையே சரியில்லையே. வாங்கண்ணே வணக்கம். என்னடாச்சு? மாப்பிள்ள இன்னும் கிடைக்கலையா? சிட்டி பூரா வலை வீசி தேடிட்டா சிக்கல. டேய், உன்னை யார வலை வீசி தேட சொன்னா? ஓட்ட இருந்தா அது வழியா ஓடிடுவானு. வணக்கம் அங்கிள். ஐயா, ஏண்டா நான் என்ன லூசா? யார் லூசுன்னு காட்டுறேன். ஏண்டா ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆமா அங்கிள், நீங்க எல்லாம் ஓடி ஆடி ஸ்விம்மிங் பண்ணா உடம்பு குறையும்னு சொன்னீங்க. நீ மட்டும் தனியா சுத்திக்கிட்டு இருக்க. உன் ஃப்ரெண்டு வரல? வரேன் அங்கிள். தனியா வரானா இல்ல ஜோடியோட வர? தனியா தான் வரேன் அங்கிள். இந்த ஊர்ல உங்களை விட்ட வேற யார் அங்கிள்? நல்ல ஃப்ரெண்டுடா. கண்ணனுக்கு குசேலம் கிடைச்ச மாதிரி. ஆமா சொல்லுங்க அங்கிள். டிக்கெட் நீ எடுத்திருக்கியா இல்ல நான் எடுக்கணுமா? உங்களுக்கு ஏன் அங்கிள் இந்த வீண் சிரமம்? நானே எடுத்துட்டேன் அங்கிள். எங்க காட்டு பாப்போம். எடுறா. என்ன 3 டிக்கெட் இருக்கு? ஒன் சேஃப்டிக்கு அங்கிள். அட அறிவு கொழுந்துடா. டேய், கிட்ட எடுக்க சொன்னா எங்க போய் தொலைஞ்சான்? சொல்றேன் சொல்றேன். அங்கிள் வேணாம். விஷ்ணு டேய் விஷ்ணு. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். விஷ்ணு நில்லு. அப்பா வாங்க. அவுத்து போட்டு ஆடுறாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. போய் புடிங்க. வாடா ரன்னிங். வா, பேசுங்க அந்த ஆள் தான்டா. பேசுங்க. என்னத்த பேசுறது? எடுத்தாலும் திட்ட போறோம், எடுக்கலனாலும் திட்ட போறோம். அதுக்கு எடுக்காமே திட்டு வாங்கிப்போம். எவ்வளவு தூரம் தாண்டா இவங்களை துரத்திக்கிட்டே ஓடுறது? நாய்க்கு வேலை இல்ல, நிக்க நேரம் இல்லைன்ற கதையை ஆயிப்போச்சு நம்ம கதை. நானும் தெரு தெருவா ஓடியாச்சு. என்ன பிரயோஜனம்? இதுக்கு பதிலா ஒலிம்பிக்ல ஓடி இருந்தா ஒரு தங்க கோப்பையை வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கலாம். வேஸ்டா ஓடி ஓடி மூச்சு இறைச்சதுதான் மிச்சம். இப்ப என்னென்ன பண்றது? மல்லாக்க படுத்து தாவங்கோட்டையில தபேலா வாசி. போய் தேடுறா போடா. விஷ்ணு, அவங்க எதுக்கு ஒண்ணு துரத்துறாங்க? யார் அவங்க? என் மாமாவோட ஆளுங்க. எனக்கு தான் ஏதோ பிரச்சனை தேடுறாங்க. உன்னை எதுக்கு விரட்டுறாங்க? என் மாமா பொண்ணு நான் கல்யாணம் பண்ணணும். இந்த நேரத்தில் நான் அவங்க கூட சுத்திட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு என் மேல கோவம். அதான். அப்ப உனக்கும் சௌமியாக்கும் தான் கல்யாணமா? சௌமியா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ரொம்ப நேரமா அவ போனுக்கு சௌமியா கால் பண்றாங்க. ஏய் விஷ்ணு, போன். ஐயோ, சௌமியா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல. அவளை எப்படி பேசி புரிய வைக்க போறேனோ. குழப்பத்தை தீர்த்து வைக்கத்தான் குலதெய்வம் ஜக்கம்மா குறுக்க வந்திருக்கா. நடந்ததே நடந்துகிட்டு இருக்கிறதே நடக்க போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவா என் ஜக்கம்மா. தாயி, உன் முகத்தை பார்த்த உன்னை பத்தி முழுசா நான் சொல்லிவிடுவேன். உன் மனசுல காதல் இருக்குது, ஆனா அதை சொல்ல கொஞ்சம் தயக்கம் இருக்குது.
ஜக்கம்மா நீ எதுக்கும் கலங்காத தாய். தம்பியோட மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நினைச்சது நடக்கும்னு நிஜமா சொல்றா, கனவு பலிக்கும்னு கண்டிப்பா சொல்றா என் ஜக்கம்மா. விஷ்ணு இவர் சொல்றதெல்லாம் நடக்குமா? என்ன சந்தேகம்? ஜக்கம்மா வாக்க சாயம் போகாத தாய், சகலமும் சத்தியம். நடந்தது, நடப்பது, நடக்க போறது முக்காலத்தில் நான் சொல்லுவேன் தாய். எனக்கு நடக்க போறதெல்லாம் வேண்டாம், நடந்ததை சொல்லுங்க ப்ளீஸ். நடந்ததுயா? என்ன தாய் சொல்ற? எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். சொல்றேன் தாயி, சொல்றேன். அழகான குடும்பம் உண்ணுது. ஆனா இப்ப நீ அனாதையா நிக்கிற. நீ யாருன்னு உனக்கே இப்ப தெரியாது. உனக்காக அங்க ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். உன் கதை தெரியாம இங்க ஒருத்தன் காப்பாத்திக்கிட்டு இருக்கான். பெத்தவங்க இல்லாட்டும் அவங்க ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா இருக்குது. மத்தபடி ஜக்கம்மா உனக்கு துணை இருப்பா. நீ தைரியமா இருமா. கண் கலங்காதம்மா, ஜக்கம்மா துணை இருப்பா. அண்ணா போதுண்ணா. நல்லா இருப்பா, நல்லா இருப்ப. அமோகமா இருப்பீங்க, ரெண்டு பேரும் அமோகமா இருப்பீங்க. மாயா, அவர் ஏதோ சும்மா பேசிட்டு போறாரு, நீ கண்டுக்காத. இதெல்லாம் நம்ப கூடாது.